வணக்கம். பெண்களுக்கு எதிரான குற்றம் இனிமேல் நடக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பற்றின விழிப்புணர்வு நிறைய ஏற்படுத்த வேண்டும். இரண்டாவது, தப்பிக்க முயலும்போது அவர்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டால் சொல்கிறீர்களே, அதை பொதுமக்கள் எல்லோரும் பார்க்கும்படி அந்த எலும்பு முறிவை நீங்கள் வெளிப்படையாக காட்ட வேண்டும். தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை போன்றவற்றை தவிர்த்துவிட்டு பொதுமக்கள் முன்னிலையில் கொடூரமாக சித்திரவதை செய்து அவர்கள் கொல்லப்பட வேண்டும். அப்படி செய்யும் பொழுது மக்கள் பார்ப்பார்கள். அதை பார்க்கும்போது நமக்கும் இப்படி நடந்துவிடும், இனி நாம் அந்த தவறை செய்யக்கூடாது என்று கண்டிப்பாக எல்லோரும் ஒதுங்கி சென்று விடுவார்கள். அந்த எண்ணம் என்பதே வராமல் போய்விடும். நீங்கள் இன்னும் 1000 நபர்களை நீங்கள் தூக்கில் ஏற்றினாலும் ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் அவர் தப்பிக்க முயலும்போது எலும்பு முறிவு ஏற்பட்டாலும் இங்கு எதுவும் நடக்காது. பொதுமக்கள் அதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும், ஆண்மகனும் அதை பார்க்க வேண்டும். ஒரு பெண் குழந்தைக்கு நாம் ஏதாவது ஒரு தீங்கு இழைத்தோமாயானால் நமக்கு என்ன மாதிரியான தண்டனை வழங்கப்படும் என்பதை அவர்கள் கண்டு அஞ்சி நடுங்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும். 4 சுவற்றிற்குள் வைத்து அவரை அடித்து சித்திரவதை செய்து பிறகு கொண்டுகிட்டு போய் தூக்கு மேடையில் ஏற்றுவதனால் எதுவும் நடக்காது. இன்னும் மேற்கொண்டு பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருப்பார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமெனில் நீங்கள் இவ்வாறு கண்டிப்பாக செய்ய வேண்டும். வெளிப்படையோடு இங்கே மனித உரிமை மீறல் என்கின்ற கதையெல்லாம் இங்கு செல்லாது. தவறு செய்தவர்களுக்கு இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரியான சலுகை கொடுக்கக்கூடாது. இதயம் பலவீனமாக இருப்பவர்கள் பார்க்க வேண்டாம். அவ்வளவுதான், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. என்றைக்கு பொதுமக்கள் முன்னிலையில் நீங்கள் ஒரு தண்டனையை வாங்குகிறீர்களோ, ஆனால் இது போன்ற குற்றங்கள் தடுக்கப்படும். நன்றி.